யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கிய ரயிலில் பல நாட்களின் பின் விடுமுறைக்காக வீட்டுக்கு செல்வோர், அரசு தனியார் நிறுவனங்களில் தொழில் புரிவோர், பாடசாலை மாணவர்கள், நெடுந்தூர பயணிகள் என பலரும் நிரம்பியிருந்தனர். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத இயற்கையின் வண்ணங்களை ஜன்னல்கள் திரையிட, ரயில் பயணிகளின் அழகிய தருணங்களை எங்கள் கைகளில் இருந்த புகைப்பட கருவிகள் படம் பிடிக்க ஆரம்பித்தன. வவுனியாவிலிருந்து ஜெஃப்னா போயிட்டு ஜெஃப்னாவிலிருந்து இப்போ வவுனியா வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பொழுதுபோக்குகள் என்று சொல்கிறத விட இந்த ஃபேவரைட்டில் இந்த விருப்பமான காரியம் சமய ரீதியாக தேடுதலில் நான் இருக்கிறேன். அதாவது கடவுள் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் கடவுள் சார்ந்த விடயங்களை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ இன்னும் நான் அதில் அதிகமாக தேடிட்டுருக்கிறேன். இந்த ட்ராவல் பிரயாணப்படுகிற நேரங்கள் எனக்கு கூடிய அளவு இந்த புக்ஸை வாசிக்க அல்லது ஃபோனில் அந்த யூடியூப்பில் ஒவ்வொரு சார்ந்த விஷயங்களை தேட தக்கதாக எனக்கு டைம் போதிய அளவு இருக்கிறதுனால நான் அந்த காரியங்களை செய்கிறேன். அதோட இன்னும் சில எஜுகேட்டட் பீப்புளோட இது சம்மந்தமாக நான் ஷேர் பண்ணி காரியங்களை மேன்மேலும் என்ற அறிவை திரட்டுறதுக்குரிய நான் நிறைய காலம் கடந்த பிறகு தான் என்ன ஒரு சூரிய நமஸ்காரத்தை குறித்து சொல்லுவார்கள். அது ஒன்றுமா காலம் கடந்து நான் காலத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு. ஆகவே அந்த இழந்த காலங்களை ஈடு செய்ய இயலாது. அப்போ இனி வர காலங்களையும் இனி இருக்கிற காலங்களையும் பிரயோசனப்படுத்தி கொள்ளுவோம் என்பதற்காகத்தான் நான் இப்படி சாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். டொரண்டோ கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன் ஹாலிடே கழிக்கிறதுக்காக. ரயிலில் போய் இந்த அனுபவங்கள் எனக்கு நான் சின்னல எங்களுடைய அம்மா அப்பா டீச்சர்ஸாக இருந்தபடியாக அதை மோமெண்ட்டில் எடுத்து எங்களோட செகண்ட் கிளாஸில் கூட்டிகிட்டு போயிடும். அப்போ அந்த அனுபவங்களை இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்கே இருந்து சீனி அம்மாண்ட எங்களோட அப்பாண்ட கம்பியாட்ட வாய்ப்பிருக்கிறா, அவள் வயது முதுங்கவா, அவளை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த வைஸ்மேட் ஒரு ஆள் சர்வானந்தன் என்று சொல்லி அவரும் வவுனியால டீச்சராக இருந்து இப்போ ரிட்டியாக பண்ணியிருக்கிறார். அவரையும் பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். We wish you all a very happy, comfortable and safe journey. Thank you. கொழும்பு ரயில் நிலையம் என்றால் அங்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. சன நெரிசலாகவே இருக்கும்.
பயணங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை. யாழ் நோக்கி பயணித்த இரவு நேர ரயிலில் சன நெரிசலுக்கு மத்தியில் தூக்கத்தையும் பசியையும் மறந்து பயணிக்க நேர்ந்தது. இடைக்கிடையே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ரயில் ஸ்தம்பிதமான அதேவேளை ஜானிகள் ரயில் சில்லுகளில் அகப்பட்டு விபத்துக்குள்ளாகின. வெறும் அழகியல் நோக்கி ஆரம்பித்த எங்கள் பயணம் தொடரூந்திலுள்ள கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு தொடர்ந்து சென்றது.